SASDOவின் செய்திகள். மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 2 உயிரிழந்துள்ளனர். காயமடைந்த 4 பேரில் 2 வைத்தியசாலைக்கு அழைத்து வரும் வழியிலேயே உயிரிழந்ததாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் அசாத் ஹனீபா தெரிவித்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த 2 மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் பெண்ணொருவரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. மன்னார் நீதிவான் நீதிமன்றத்திற்கு முன்பாக இன்றைய தினம் இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டுள்ளது. மன்னார் நீதிமன்றத்திற்கு வழக்கு விசாரணையொன்றிற்காக வருகை தந்த 3 மீதே இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மேலும் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட நபர்கள் தப்பிச் சென்ற நிலையில் மன்னார் போலீசார் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் மன்னார் நீதவான் நீதிமன்றத்திற்கு முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்கள் மன்னார் நொச்சிக்குளம் கிராமத்தை சேர்ந்த சவேரியன் அருள் வயது 61 மற்றும் செல்வகுமார் யூட் வயது 42 என தெரியவந்துள்ளது. படுகாயமடைந்த ஆணொருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். மன்னார் நொச்சிக்குளம் பகுதியில் கடந்த 22ஆம் ஆண்டு நடைபெற்ற இரட்டை படுகொலையை தொடர்ந்து நொச்சிக்குளம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்று வந்த நிலையில் இவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. SASDOவின் செய்திகள்.